பின்னை நின்று என்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவன் செய்திலன் என்னை நன்றாக இரவன் படுத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் இலக்கண பகுதியான ஒரு பகுதியை காண உள்ளோம், அதாவது இனவெழுத்து. இனவெழுத்தை பார்ப்பதற்கு முன்பு நமக்கு மெய் எழுத்துக்களின் வகைகள் தெரிய வேண்டும். வல்லினம், மெல்லினம், இடையினமாகும். இனவெழுத்தை மெல்லினத்திற்கு வல்லினம் இனமாகும் என்பர். அதாவது இங்கிற்கு இக் இனமாகும், இஞ்சிற்கு இச் இனமாகும், இன்னிற்கு இச் இனமாகும், இன்னிற்கு இத் இனமாகும், இம்மிற்கு இப் இனமாகும், இன்னிற்கு இர் இனமாகும் என்பர். வாருங்கள் காட்டுக்களை காண்போம். முதலாவதாக இன்னிற்கு இக் இனமாகும். எடுத்துக்காட்டு சிங்கம், தங்கம், மங்களம், அங்கலமாகும். இரண்டாவதாக இஞ்சிற்கு இச் இனமாகும். மஞ்சள், தஞ்சம், ஊஞ்சல், நெஞ்சம். மூன்றாவதாக இன்னிற்கு இச் இனமாகும். நண்டு, வண்டு, நீண்ட, மண்டபம். நான்காவது இன்னிற்கு இத் இனமாகும். சந்தனம், இறந்த, வசந்தம், திறந்த. இம்மிற்கு இப் இனமாகும். குடும்பம், சிலம்பம், பம்பரம், கும்பம். இறுதியாக இன்னிற்கு இர் இனமாகும். மன்றம், தென்றல், என்றும், அன்றும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. நன்றி. Created using Powtoon.